ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போ சாப்பாடு கொடுத்தாலும் பசிக்கலைன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1 இல்லை 2 முறை இந்த குழம்பு வச்சு கொடுங்க. பசிக்குதுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கை கால் வலி இருக்கிற லேடிஸ்க்கும் சரி, வயதானவங்களுக்கும் சரி, இந்த குழம்பு வாரத்தில் 2 முறை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். இதில் கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்கிற கிருமியையும் கொல்லக்கூடியது, பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. இதை பச்சை காயாக கிடைக்கலனாலும் வத்தல் மாதிரி கடையில் இருக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்து சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இதை மிஸ் பண்ணாமல் எப்படி குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் கிடச்சிது, அதை வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் உழவர் சந்தை மார்க்கெட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் தனியாகவே விற்பாங்க. ஒரு 100 கிராம் அளவு வாங்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு நேரம் சமைக்கிறதுக்கு. இது கிடைக்கலனா கடையில் சுண்டை வத்தல்னு விற்கும், அது வாங்கி கூட இதே மெத்தடில் செய்யலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். சுண்டைக்காயெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிள்ளி வச்சுருங்க. கிள்ளிட்டு இந்த மாதிரி சின்னதாக இடி உரல் இருந்ததுன்னா அதை வச்சு காயை விதை வெளியில் வராதபடிக்கு லைட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. லைட்டாக மேலே தட்டினீங்கன்னா நல்லா உடஞ்சி வரும். இந்த மாதிரி ஒரு காயாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு அதை தட்டின உடனே நீங்கள் மோரில் போட்டுடுங்க, இல்லைன்னா கருப்பு கலரில் ஆகிடும். நீங்கள் வத்தலாக செய்கிறதா இருந்ததுன்னா டைரெக்டாக எண்ணெயில் பொரிச்சிடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான காய் எடுத்தோன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி காய் இடிக்கும்போது ரொம்ப அழுத்தி இடிச்சிட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள விதெல்லாம் போயிடுங்க. அதனால் லைட்டாக ஒரு பஞ்ச் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு மோரில் போட்டு கிளறி வச்சிடலாம். இந்த மோர் தண்ணியையும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இந்த காயெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மோரில் கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் கரைச்சி கொடுத்தீங்கன்னா கூட டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுங்க. கிருமி இருந்ததுனாலும் செத்துடும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே 100 கிராம் சுண்டைக்காய்க்கு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லைன்னா ஈக்குவல் குவான்டிட்டி கூட நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். 10லேருந்து 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இது பொடி பல் பூண்டுனால 15 வரைக்கும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5-6 பல் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு மெயினாக சேர்க்க வேண்டியது நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் தாங்க. இது 2யும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் வத்தல் சேர்க்குறதா இருந்ததுன்னா வெங்காயத்து கூடயே வத்தலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம தனியாக ஃப்ரெஷ்ஷாக காய் எடுத்து செஞ்சதுனால வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் பச்சை சுண்டைக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. காய் சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி விடுங்க. இடையில விட்டுட்டு கிளறி விடுங்க. அதில் இருக்கிற விதைலாம் கடையில் ஒட்டி வரும். அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வரும். காய் நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதே நேரம் சுண்டைக்காயும் நல்லா வதங்கியிருக்கணும். நீங்கள் சுண்டைக்காயை வதக்காமல் குழம்புல சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும், குழம்பு நல்லா இருக்காது. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். சுண்டைக்காய் எந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதே நேரம் காயும் நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. சுண்டைக்காயும் ஸ்கின் பாருங்கள் நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு துவக்காமல் இருக்கும். இப்போ இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். நான் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் சேர்த்துருக்குறேன். குழம்பு பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் குழம்பு பொடி இல்லாதவங்க 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு பொடி சேர்த்தோடனே எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும்.
இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து தண்ணி 2 டம்ளர் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இந்த புளியில் ஊற்றியே கரைச்சிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து நார்மலாக எடுக்கிற புளியை விட கொடம்புளின்னு சொல்லுவோம், அந்த புளி எடுத்துக்கோங்க. அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பழைய புளி இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே இந்த குழம்பு அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இப்போ புளித்தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு குழம்ப நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காய் வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதே நேரம் புளி கரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே குழம்பு ரெடி ஆகிடும். இது எந்த அளவுக்கு வற்றி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே தெளிஞ்சு வரணும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு சுண்டக்காய் குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருங்க. ரொம்ப நல்லா திக்கான கிரேவியாக இருக்கும். இதை சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தொட்டுக்க வந்து வெறும் அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நாள் வரைக்குமே வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சுண்டக்காய் குழம்ப மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் 2 முறை செய்து பாருங்கள். நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.